ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை கலர் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாகவே இது பண்ணிடலாம். நான் 2 கலரில் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். 10x10 சைஸில் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதியாக அந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு அளவு வச்சு வட்டம் மாதிரி ஹாஃப் வட்டம் பென்சிலில் வரைஞ்சிட்டு சிசர்லால் நம்ம வெட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சேனலை புதுசாக பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த எல்லோ கலரையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அந்த மாதிரி வட்டமாக கிடைக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 வட்டம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் சீட்டை ஒரு மூடிய ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி ஒரு மூடிய அளவுக்கு வச்சு பென்சில் நட்டு அளவு எடுத்துக்கிறேன். அளவு பண்ணி நம்ம அதை விட சின்ன வட்டமாக்க போகிறோம். அந்த க்ரீன் கலர் வட்டத்தை விட சின்ன வட்டமாக அந்த எல்லோ கலர் வட்டத்தை ஆக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் மேலே எல்லோ கலர் பேப்பரை வச்சு ஒட்ட போகிறோம். சும்மா நார்மல் கம்மு எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டா ஊறினது மாதிரி ஆயிடும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலர் பேப்பரை நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறமா நம்ம பட்டர்ஃப்ளை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து அதை 2ஆக மடிச்சுட்டு அதை விரிச்சிட்டு அப்புறமா நம்ம ஜிக்ஜாக் மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஜிக்ஜாக் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இதை ஹாஃபாக மடிக்கணும். இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. மடித்து கம் போட்டு ஒட்டிடலாம். நார்மல் கம் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி இன்னொரு இறகு நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரை வெட்டி எடுத்து பட்டர்ஃப்ளையோட கொம்பு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி டைட்டாக சுருட்டி இந்த மாதிரி விரித்தோம்னா கொம்பு ரெடி ஆயிடும். இந்த 2 கொம்பையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளையோடு சேர்த்து ஒட்டிடலாம். கம் அப்ளை பண்ணி லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இன்னொரு ரெக்கையும் நம்ம ஒட்டிடலாம். கொஞ்சம் ஒட்டி காய வச்சோம்னா செட் ஆகிடும். கலர் பேப்பர் பெருசாக கட் பண்ணியிருந்தோம்னா பெரிய பட்டர்ஃப்ளை கிடச்சிருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டபுள் கலரில் வெவ்வேறு கலர் பேப்பர் வச்சு கூட பண்ணலாம். வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.